போனதுக்கு அப்புறம் அவங்க தாய்மொழி தமிழை மறந்துடுறாங்க. ஆனா நம்ம எங்க இருந்தாலும் நம்ம தமிழர்கள் என்ற அடையாளம் எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. இது அழகா நமக்கு காமிக்க போறாங்க ஆல்ஃபிரட்டா தமிழ் பள்ளியிலிருந்து தமிழண்டா என்ற நாடகத்துல. பசங்களா நல்லா கேட்டுக்கோங்க. அப்பாவோட பாஸ் வைஃப் அமெரிக்கன். அவங்க கிட்ட நல்லா இங்கிலீஷ்ல பேசணும். சும்மா என்ன அம்மா அம்மான்னு சொல்லாம ஸ்டைலா மாம் மம்மின்னு கூப்பிடுங்க. நானும் உங்களை கம்மிங் ஹனின்னு சொல்றேன். சரியா? ஓகேமா. எல்லாம் ரெடியா? அவங்க வந்துட போறாங்க. All dinner ready. I make salad and eggplant lasagna. Kavya, go put 1000 dressing there. அம்மா அது 1000 dressing இல்ல, 1000 island dressing. ஏதோ ஒண்ணு, அது அங்க போய் வை. அவங்க வந்துட போறாங்க. அவங்க வந்துட்டாங்க. ஞாபகம் இருக்கட்டும், இங்கிலீஷ் only. Hi Sam. Hi, welcome Kamal Kannan. Please come in. Meet my wife Anna, my kids Ashwath and Kavya. Hi Kannan. Hi Lisa. Nice to meet you. வணக்கம், எப்படி இருக்கீங்க? Wow, you talk Tamil? I talk little Tamil. என் வைஃப் அமெரிக்கன் தான், பட் அவளுக்கு தமிழ்னா ரொம்ப இஷ்டம். Sam, Anna, they sound American. உங்க அம்மா அப்பா உங்களுக்கு தமிழ் பேர் வைக்கலையா? Oh yeah, my actual name is Subramanian and her name is Annapurni. But we are in America now. I don't want everyone at work to call me Superman, you know. Annapurni, உங்ககிட்ட தமிழ் லாங்குவேஜ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். முக்கியமா சாரி எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறேன். Tamil? We almost forgot about it. Long back coming from Tamil Nadu, no. Here no speak Tamil, no. So no remember. Oh, time going. Eat dinner and talking. உங்க தமிழ்நாட்டு சமையல் ட்ரை பண்ண ரொம்ப ஆவலா இருக்கேன். எனக்கு சாம்பார், ரசம், இட்லி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். Sambar, rasam, we eat only pasta, pizza, burger, all American food. Only American food? பாய் சாம், எங்களை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Hey, thank you for coming. Bye-bye now. என்னங்க உங்க பாஸும் உங்க வைஃபும் ரொம்ப மாடர்ன்னு பார்த்தா தமிழ்னு உயிரை விடுறாங்க. எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. சரி, ரொம்ப டயர்டா இருக்கு, போய் தூங்கலாம். சுப்பிரமணி, ஐயா சுப்பிரமணி, அம்மா அன்னபூர்ணி. யாருங்க அது? நான் தான் சுப்பிரமணியோட தாத்தா வந்திருக்கேன். தாத்தா, நீங்களா? இல்லைங்க, நாம எங்க இருக்கோம்? இது கனவா நனவா? இன்னைக்கு உங்க வீட்டுல நடந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாம தான் நானே வந்திருக்கேன். அப்படி என்ன தாத்தா பண்ணிட்டோம்? ஏண்டா உங்க அப்பா ஏன் ஞாபகமா சுப்பிரமணின்னு பேர் வச்சா நீ அதை சாம்னு மாத்தி வச்சுக்கிட்ட. நீ கூட தான்மா அன்னபூர்ணிங்கிறது எவ்வளவு அழகான பேரு, அதை ஆனான்னு மாத்தி வச்சுக்கிட்ட. காலனாவா இல்ல அரையனாவான்னு தெரியல. தாத்தா, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப உள்ள ட்ரெண்ட் அமெரிக்கன் பேரை வச்சுக்கிறது தான். இல்லடா, நீயும் அன்னபூர்ணியும் தமிழ் உங்க தாய்மொழிங்கிறத மறந்துட்டு இப்படி இருந்தீங்கன்னா அஸ்வத்தும் காவியாவும் எப்படி தமிழ் கத்துப்பாங்க? உங்களுக்கு தமிழோட
குமரி கண்டம்னு ஒரு மாபெரும் தமிழ் கண்டம் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. அங்க தமிழர்கள் ஆட்சி செஞ்ச 49 நாடுகள் இருந்துச்சான். ஓ அப்படியா? ஆமா. உனக்கு தஞ்சை பெரிய கோவில் தெரியும் இல்லையா? ஓ தெரியுமே, எவ்வளவு அழகான கோவில், கல்லிலேயே கட்டியிருக்காங்க. அந்த கோவிலை ராஜராஜ சோழன் ராஜ்யத்துல வெறும் 6 வருஷத்துல கட்டினாங்க. இது ஏன் இன்னும் உலக அதிசயமா அறிவிக்கப்படல? யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் சரி தாத்தா. கோயில் கட்டினது, நூல் எழுதுனது, இது மட்டும் போதுமா? உன்னோட அறியாமையை நினைச்சா சிரிப்பு தான் வருது. தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டுல வளர்ந்து வாழ்க்கையில சாதிச்சவங்க எத்தனை பேரு தெரியுமா? இதோ பாருங்க, உங்களுக்கே புரியும். தற்காப்பு கலைக்கு வித்திட்ட போதிதர்மன், அறிவியல் விஞ்ஞானி அப்துல் கலாம், ராமன் விளைவு கண்டுபிடிச்ச சர் சி ராமன், கர்நாடக சங்கீத புகழ் MS சுப்புலட்சுமி, பரதநாட்டிய புகழ் பத்மா சுப்பிரமணி, பெப்சி கம்பெனி போர்டின் தலைமையாளர் இந்திரா நூரி, நீச்ச வீரன் குற்றாலீஸ்வரன், செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த், ஆஸ்கர் அவார்டு வாங்கிய AR ரஹ்மான். இவங்க மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க. இந்த ஊர்ல இருந்துட்டு தமிழ் மட்டும் பேசு, இங்கிலீஷ் பேசாதன்னு எல்லாம் நான் சொல்லலை. நீ எந்த ஊர்ல இருந்தாலும் நீ தமிழங்கிற அடையாளத்தை மட்டும் விட்டு கொடுத்துடாதப்பா. தமிழ் பேச தமிழ்னா இருக்க பெருமைப்படு. தமிழ் பேச தமிழ்னா இருக்க பெருமைப்படு. அம்மா, அப்பா, என்ன ஆச்சு? தாத்தா என் கனவுல வந்தாரு. ஆமாங்க, தாத்தா என் கனவுலயும் வந்தாரு. அவர் நம்ம தமிழரோட பெருமையெல்லாம் சொல்லும் போது எனக்கே பலார்னு கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. தாத்தா கரெக்டா சொன்னாருங்க. இனிமே வீட்டுல நம்ம பசங்களோட எப்பவும் தமிழ்ல தான் பேசணும். நம்ம தேவைக்கு தமிழ் தெரியாதவங்க கிட்ட மட்டும் இங்கிலீஷ்ல பேசலாம். அப்பாடியோ, அம்மா இனிமேட்டு தப்பு தப்பா இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அழகா தமிழ்ல பேசுவாங்க. அன்னபூரணி, அல்ஃபிரடா தமிழ் ஸ்கூல்னு தமிழ் சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல் ஒன்று இருக்கு. அங்க நம்ம குழந்தைங்களை அவசியம் சேர்க்கணும். தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரமும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது நம்ம கடமை. தமிழர்கள் சொல்வா தலை நிமிர்ந்து நில்லா.
தலைப்புக்கு தகுந்த மாதிரியே இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தான், ஒரு வேக்கப் கால்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்மள அறியாமலே சில சமயம் நம்ம வந்து மறந்து போயிடுறோம், நம்மளோட பாரம்பரியத்தையோ நம்மளோட பழக்க வழக்கங்களையோ மறந்து போயிடுறோம். அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது